பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வையம்பட்டி பக்கத்தில் இருக்க தேக்கமலை துலுக்கப்பட்டி பாம்பலம்மன் திருக்கோவில் திருவிழா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ வெள்ளிக்கிழமை பாம்பலம்மன் சப்பரத்தில் ஏறும். அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாம் பொங்கல் வச்சு சேவல் எடுத்து அவங்கவுங்க நேர்த்திக்கடன்லாம் செலுத்துவாங்க. அக்னி சட்டி எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, கரும்பில் தொட்டி கட்டி போடுறது, முட்டை கொண்டு வந்து கொடுக்கறது, சேவலை இருக்கிறது, இப்போ நிறைய எண்ணற்ற வேண்டுதலெல்லாம் செய்வாங்கங்க. அளவு குத்துறது இந்த மாதிரிலாம். இப்போ நாங்கள் கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் போயிருந்தோம். அப்போவே பாருங்கள் எவ்வளோ பேர் ஜனங்கள்லாம் பொங்கல் வச்சுருக்காங்க. இந்த சுற்று வட்டார பகுதியிலேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இருக்குது. நல்ல கூட்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட வீரப்பூர் திருவிழா மாதிரி இருக்குங்க இந்த திருவிழா. சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற மக்கள் அனைவருமே வந்து சாமி கும்பிட்டு அவங்க நேர்த்திக்கடனை செலுத்திட்டு திருவிழாவை பார்க்க வர்றதுக்கு கூட வருவாங்க. பாருங்கள் எவ்வளோ ஜனம் வந்து நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா. நாங்கள் எங்கள் பையனுக்கு வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம். கிடா வெட்டி மொட்டை அடிக்கிறதா. இது வந்து அது வந்து இந்த துலுக்கப்பட்டி பாம்பலம் பக்கத்தில் இருக்கிற தேக்கமலையான் கோவில் தாங்க அது. அந்த கோயில் இப்போ நான் அடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கோயிலில் போய் பொங்கல் வச்சு கிடா வெட்டி எங்களோட நேர்த்திக்கடனை செலுத்திட்டு வந்தோம். அங்கேயே எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக ஒரு 3-4 மணி வரைக்கும் இருந்துட்டு வந்தாங்க. காலையில் ஒரு 10 மணிக்கு போனோம். அவ்வளோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்க. இயற்கை சூழ்ந்த ஊர். பார்த்திங்கன்னா அந்த பாம்பலம்மன் கோயிலில் வந்து சாமி கும்பிட போனப்போ ஒரு வீடியோ எடுத்தோம். அதான் இந்த பால்குடமெல்லாம் அப்போலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எவ்வளோ பால்குடம்பு, அவ்வளோ இதுக்கு முந்தின நாளில் எல்லாம் எடுத்துருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு குரூப்பாக வந்து எடுக்கிறாங்க. எல்லாம் ஒட்டுமொத்தமாக எடுக்கிறதில்ல. அவங்கவுங்க 10 பேர் 20 பேர் 30 பேர் அப்படி சேர்ந்து அப்படி எடுத்து நேர்த்திக்கடனை செலுத்துகிறாங்க. இப்போ தான் போகணும், அப்போலாம் போகணும். அந்த 3 நாளையில் எப்போ வேணாலும் போய் நம்மளோட நேர்த்திக்கடனை செலுத்திக்கிறாங்க. இதாங்க அந்த பாம்பலம்மன் சப்பரத்தில் வர சாமி. இதுதான் அந்த தேக்கமலையான் கோயில் சொன்னாங்களே அது. இதுக்கு வந்து இந்த பாம்பலம்மன் திருவிழா ஸ்டார்ட் பண்ணுறது முதவே திங்கக்கிழமை அன்னைக்கு ஊரெல்லாம் சேர்ந்து வந்து பொங்கல் வச்சு பண்ண முடியல. ஃபஸ்ட்டு நாள் திருவிழா அதுதான். அதுக்கு அடுத்தது தான் மற்ற திருவிழாலாம் ஆரம்பம். எங்கள் பையனுக்கு இங்கே தான் பொங்கல் வச்சு மொட்டை எடுத்து எல்லாம் அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு அந்த எங்கள் பையன் பாருங்கள் எப்படி அமைதியாக ஒன்றும் தெரியாத பையன் ஆட்டை உட்காந்துருக்கான். மொட்டை எடுக்கிறாங்களா, ரொம்ப சுட்டிங்க. இருந்தாலும் அன்றைக்கி ரொம்ப சமத்து பயிலாக உட்காந்து மொட்டை எடுத்துக்கிட்டான். அவ்வளோதான் மக்களே. இந்த கோவில் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.